யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க நினைத்தார். அது என்ன ஆசீர்வாதம்? பார்வோனுக்கு சமமாய் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். அதற்கு முன் அவருக்கு எத்தனையோ பாடுகள் எல்லாம் வந்தது. அதன் எல்லாவற்றிலும் கர்த்தர் மேல் உள்ள அன்பிலும் பரிசுத்தத்திலும் எப்படி இருந்தார்? தன்னை காத்து கொண்டார். அதனால கர்த்தர் அவருக்கு கொடுக்க நினைத்த அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். அதே போல கர்த்தர் நமக்கும் சில ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்துல மனுஷங்க ஒவ்வொருத்தரங்களை படைச்சிருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு என்ன இருக்கும்? ஒரு நோக்கம் இருக்கும். என்னை கொண்டு உங்களை கொண்டு ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தின் வழியாய் நாம் போகும்போது அவரை சார்ந்து பரிசுத்தமாய் வாழ்வோம் என்றால் அவர் என்ன நோக்கத்தோடு வச்சிருப்பாரு? ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்து இயேசுப்பாவுடைய திட்டம், நோக்கம், தீர்மானம். அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்க நினைப்பது யாரு? பிசாசு. அதற்கு தடையாய் கொண்டு வருவது என்னத்தை? பாவத்தை. அப்ப பாவம் செய்வோம் என்றால் அந்த யோசேப்பு அந்த பாவத்திற்குள் விழுந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அப்படி மாத்தி